சக்திவேல் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, அன்பு செல்லியன் சார் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க அம்மா கிட்ட தேனை தான் நான் லவ் பண்ணுறேன். அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. இருந்தாலும் எனக்கு அவங்கள தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லவும், இந்த விஷயத்த கேள்விப்பட்ட அன்பு செல்லியனோட அம்மா வந்து நேராக தேனிக்கிட்ட போய் அசிங்கமாக பேசிடுறாங்க. உனக்கு வந்து கல்யாணம் ஆகி ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டான். அதுவும் இல்லாமல் அவனுக்கு ஒரு புள்ள வேற இருக்குது. இந்த வயசுலேயும் உனக்கு ஒரு சின்ன பையன் கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கமாக பேசிடுவாங்க. இதை வந்து தேனு கூட வேலை பார்க்குற ஒரு பொண்ணு வந்து கேட்டு, அந்த பொண்ணு நேராக போய் இந்த விஷயத்த வேலுக்கிட்ட சொல்லிடும். வேலுக்கிட்ட சொல்லிட்டு பக்கத்தில் உள்ளவங்களாம் தேனை பற்றி அசிங்கமாக நினைக்கிறாங்க. நீங்கள் தான் அந்த அன்புச்செழியன்கிட்ட சார்கிட்ட சொல்லணும். சொல்லி இனிமேல் அவரை தேன்கிட்ட பேச வேணாம்னு சொல்லுங்கள். நீங்கள் தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணணும். இனிமேலும் அவர் தேன்கிட்ட பேசிட்டு தேனு தான் வேணும்னு அடம்பிடிச்சாருன்னா அவங்க அம்மா திரும்ப திரும்ப வந்து இங்கே அசிங்கப்படுத்துவாங்க. இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் தான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து வேலுக்கிட்ட கேட்குறாங்க. வேலு இந்த விஷயத்தை தெரிஞ்சோன்னா நேராக பார்த்தீங்க அப்படின்னா அன்புச்செழியன்கிட்ட போய் பேசுகிறாங்க. எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? தேனு வந்து உங்களால் அசிங்கப்பட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நான் உண்மையிலே தேனை மனசார விரும்புகிறேன், கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலுக்கிட்டே பார்த்தீங்கன்னா அன்பு வந்து சொல்லுவார். என்கிட்டே எவ்வளோ தைரியம் தான் நீ இந்த மாதிரி பேசுவேன்னு சொல்லிட்டு அவரை போட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேலு வந்து அடிப்பார். ஸோ இதுக்கப்புறம் இந்த விஷயம் எப்படி போய் முடிய போகுது? அன்புக்கும் தேனுக்கும் உள்ள இந்த காதல் கதை வந்து இதோடு முடிஞ்சிருமா, இல்லை இனிமேலும் தொடருமா, அவங்க 2 பேரும் சேருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.